சிதம்பரம் அருகே சித்திரப்பாடியில் தப்பியோட முயன்ற கொள்ளையனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கின்றனர் போலீசார். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். அதாவது சிதம்பரம் அருகே உள்ள வல்லம்படை கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீடு ஒன்றில் நகை உள்ளிட்டவை திருடப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடைய ஸ்டீபன் என்பது தெரிய வந்தது. போலீசார் பல்வேறு இடங்களில் தலைந்து திரிந்து ஸ்டீபன் என்கிற குற்றவாளியை கைது செய்தனர். நேற்று இரவு, அதாவது ஸ்டீபன் என்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியைச் சேர்ந்தவர். அவரை இன்று காலை சுமார் 5:30 மணி அளவில் அண்ணாமலை நகர் போலீசார் அந்த இடத்தை கொலை குறித்த பொருளை எடுப்பதற்காக அவரை அழைத்துச் சென்றுள்ளார். அத்திருட பயன்படுத்திய பொருளை கைப்பற்றுவதற்காக சக போலீசாருடன் அண்ணாமலை நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கரும் சென்றுள்ளார். சித்திரப்பாடி என்ற இடத்தின் அருகே சென்ற போது ஒரு காவலரை அவர் கத்தியால் கிழித்துவிட்டு தப்பி ஓட முயற்சித்துள்ளார். அப்போது பணியில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தற்காப்புக்காக குற்றவாளி ஸ்டீபனை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மருத்துவமனைக்காக சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காயமடைந்த காவலரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுடப்பட்டுள்ள இந்த ஸ்டீபன் மீது தமிழகம் முழுவதும் சுமார் 25க்கும் மேற்பட்ட திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.